வணக்கம் நண்பர்களே, இது திசை எட்டும் தமிழ். இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிவு செஞ்சுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யாருன்னா அசோகமித்திரன். அவருடைய சிறுகதை தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிறுகதை தொகுப்பானது 2 வால்யூம் வந்திருக்கு. கவிதா பப்ளிஷர் வழியாக ஏற்கனவே வெளியிட்டெல்லாம் வந்திருக்காங்க. காலச்சுவடு பதிப்பகத்தின் வழியாகவும் வெளிவந்திருக்கு. இதில் ஒரு 79 கதைகள் இருக்குது. 2ஆம் பதிப்புலையும் கிட்டத்தட்ட ஒரு 80 கதைகள் இருக்குது. அசோகமித்திரனுடைய மொத்த தொகுப்பை வாங்கலாம் அப்படின்னா தற்சமயம் காலச்சுவடு ஒரு பதிப்பின் வழியாக வாங்கலாம். நண்பர்களே, அசோகமித்திரனை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம ஏற்கனவே இந்த சேனல்லையே அவருடைய சிறுகதையும் நாவலையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம். அசோகமித்திரன் தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான இடம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன் போன்ற மிகப்பெரிய எழுத்தாளர் ஜாம்பவான்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களுடைய முன்னோடி யார் அப்படின்னா அசோகமித்திரன் தான் அப்படிப்பாங்க. உண்மைதான். ஏன் அப்படின்னா அசோகமித்திரனுடைய எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒரு சடனான திருப்பமோ ஒரு சஸ்பென்ஸோ எதுவுமே இருக்காது. வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற சாதாரண மனுஷங்களுடைய சாதாரண வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக சிறுகதையில் கையாண்டிருப்பார் அசோகமித்திரன். அதனால் அவருடைய சிறுகதை ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த 79 சிறுகதைகளிலிருந்து ஒரு சிறுகதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாடகத்தின் முடிவு அப்படிங்கிற இந்த கதை தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த கதை இப்படி ஆரம்பிக்குது. இரவு 11 ஆரம்பிச்சிருச்சு. மணி 11 ஆயிடுச்சு. ஆனந்தகுமார் அவருடைய வீட்டில் படுத்திருக்காரு. தூக்கமே வரலை. இவர் சொல்கிறாரு, துக்கமாக இருந்தாலும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் என்னன்னு தெரியல, தூக்கமே வரமாட்டேங்குது. ஆனந்தகுமார் எந்திரிச்சு அப்படியே வீட்டுக்குள்ளே உலாவுறாரு. அந்த ரூம்லேயே உலாவிக்கிட்டே என்ன செய்கிறாரு அப்படின்னா சுருட்டை பற்ற வச்சு அப்படியே புகைச்சி வெளியே பார்க்குறாரு. கரெக்டாக அந்த டவுன் ஹாலில் உள்ள அந்த பெரிய கடிகாரம் மணி 11 அடிக்குது. அவர் யோசிக்கிறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அதனாலே அவருக்கு தூக்கம் வரலை. என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, அவர் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு எழுதின நாடகத்தை இன்றைக்கி தான் அவர் அரங்கேற்றம் பண்ணார். நாடகம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரி, அடுத்த நாடகத்தை எழுதலாம் அப்படின்னு பார்த்தா எழுத்தே வரமாட்டேது. திருப்பி அந்த நாடகத்தில் நிற்கிது. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 7 வருஷம் கூடி அந்த நாடகத்தை யோசிச்சு செதுக்கி ஒரு முழு நாடகமாக கொண்டு வந்து இன்றைக்கி தான் அவர் அரங்கேற்றம் பண்ணார். மக்கள் ரொம்ப பேராதரோட கைதட்டி ரசித்து அந்த நாடகத்தை கொண்டாடினாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த நாடகத்தை துவக்கி வச்ச ஸ்ரீ சங்கலிங்கம் அப்படிங்கிறவர் அந்த நாடகம் முடிஞ்சோடனே பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, இது வரைக்கும் இப்படி ஒரு நாடகத்தை நான் பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு கதாபாத்திரமும் கிட்டத்தட்ட கவிதை மாதிரி இருந்தது, ஒரு ஓவியம் மாதிரி இருந்தது. ஓவியம் எந்த அளவுக்கு அழகாக இருக்குமோ அதே மாதிரி அந்த அளவுக்கு அழகாக இதில் உள்ள எல்லா கதாபாத்திரத்தையும் இவர் வடித்து செஞ்சுருக்காரு. அதனால தான் பார்த்திங்கன்னா நாடகத்தில் நடிக்கிற நடிகர்களை விட அவர்கள் பேசின வசனமும் அந்த கதாபாத்திரமும் மக்கள் மனசில் நிற்குது அப்படின்னு சொல்லி அந்த நாடகத்தை துவக்கி வைத்த சங்கரலியுமே சொன்னார். ஆனந்தகுமாருக்கு யோசிச்சு பார்க்குறாரு. 7 ஆண்டுகளாக அந்த கதாபாத்திரத்தை செதுக்கி வச்சதுனால இவருக்குமே கூட நாடகம் பார்க்கும்போது நாடகத்தில் நடித்த நடிகர்களை பற்றி இவர் பெருசாக கண்டுக்கலை. இவர் எழுதின வசனமும் அந்த கதாபாத்திரமும் இவர் மனசில் நின்றுக்கிட்டே இருக்குது. யோசிச்சுட்டே சுருட்டு பிடிச்சிட்டே இருக்கார். பார்க்குறாரு. திடீர்னு பார்த்தா இவர் இருந்த அறைக்குள்ளே ஒரு வெள்ளை புகை மாதிரி ஒரு பெண் உருவம் மாதிரி தெரியுது. இவர் பார்க்குறாரு, என்ன இது அதிசயமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு. ஒரு பெண் உருவம் மெல்ல ரூமுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இவர் கண்ணை கசக்கி மறுபடியும் பார்க்குறாரு. பார்த்தா பெண்ணு தான். இன்னும் யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இந்த நேரத்தில் என் ரூமில் எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்டோடனே அந்த பெண் உருவம் சொல்லுது, என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குது. இவர் யோசித்து பார்க்குறாரு. அழகான வடிவம். அது என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு தேர்ந்த அழகு. அந்த முகத்தை பார்க்கும்போதே ஒரு பொறுமை, அமைதி, ஒரு அறம் சார்ந்த ஒரு பெண்ணாக, அழகான வடிவத்தில் ஒரு பெண்ணாக தெரியுது. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, என்னை நல்லா பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்படிங்குது. இவர் திருப்பி யோசித்து பார்க்குறாரு. இல்லையே, எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாரு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 7 வருஷம் நான் உங்களோட தான் இருந்தேன் அப்படிங்குது. இவர் யோசிச்சு பார்க்குறாரு. 7 வருஷம் என்னோடையா? இல்லை, வாய்ப்பே இல்லையே, எனக்கு தான் திருமணமே ஆகலையே அப்படிங்கிறாரு. உடனே சொல்லுது, எனக்கு இன்னமும் தெரியல அப்படிங்குது. ஆமாம், நிஜமாகவே தெரியல அப்படிங்கிறாரு.
உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நான் தான் சரோஜா, உங்களுடைய கதாபாத்திரம் அப்படிங்குது. அதாவது சரோஜாங்கிற கதாபாத்திரம் நடிக்க கிடையாது, சரோஜாங்கிற கதாபாத்திரம் உருவத்தில் வந்து நிற்கிது. இவர் பார்க்குறாரு, நீயா அப்படிங்கிறாரு. ஆமாம், நீங்கள் படித்த கதாபாத்திரமான சரோஜா தான் நான். 7 வருஷம் நான் உங்கள் கூடயே உங்கள் நினைப்பிலேயே இருந்தேன், உங்கள் சிந்தனையிலே நான் இருந்தேன், என்னையா நீங்கள் மறந்து போயிட்டீங்க அப்படின்னு கேட்டவுடனே இவர் யோசிக்கிறாரு. ஆமாம், 7 வருஷம் நீ என் சிந்தனையில் இருந்த, அதனால தான் நான் உனக்கு நாடகமாக போட்டேன், எவ்வளோ ஒரு வரவேற்பு தெரியுமா அப்படிங்கிறாரு. இந்த சரோஜாங்கிற கதாபாத்திரம் சொல்கிறது, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா அப்படின்னோடனே இவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேதனை அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்ன வேதனையா, இந்த நாடகத்தில் என்னுடைய கதாபாத்திரத்தை இவ்வளவு அழகாக படைச்சிங்க, அவ்வளவு அமைதி பொறுமை எல்லாம் சேர்ந்து படைச்சிங்க, எனக்கு ஒரு காதலனையும் சேர்த்து இந்த கதாபாத்திரத்தில் வச்சிங்க இந்த நாடகத்தில் அப்படின்னே இவர் சொல்கிறாரு. ஆமாம், ஒரு கதாநாயகின்னு இருந்தால் நாடகத்தில் கதாநாயகன் வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, கதாநாயகி இருந்தால் தானே, ஆனால் அந்த கதாநாயகனோட சேர்ற மாதிரியாவது கதையை நீங்கள் வச்சிங்களா, வைக்கவே இல்லையே அப்படின்னோடனே இவர் சொல்கிறாரு, அப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது, இந்த கதை வந்து ஒரு துன்பியல் நாடகம், இந்த துன்பியல் நாடகத்தில் நீ வந்து ஒருத்தனை காதலிச்சு அவன் இறந்து ஒரு மாதிரி தான் என் கதாபாத்திரத்தை படுத்தேன், ஒரு சோக நாடகமாக இருந்தனால தான் ஜனங்க இவ்வளோ நேரம் கொண்டாடினாங்க, எவ்வளோ பேர் கைதட்டினாங்க தெரியுமா, நீ பார்த்தீல அப்படிங்கிறாரு. உடனே அந்த கதாபாத்திரம் சொல்லுது, ஏங்க இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா, இவ்வளவு அழகான என்னை படைச்சி ஒரு சித்திரமாக படைச்சி எனக்கு ஒரு காதலனை கொடுத்தீங்களே, ஒன்று என்னை கொண்டிருக்கணும் அல்லது அந்த காதலனோட சேர்த்தா வச்சுருக்கணும், நீங்கள் அதுவுமே பண்ணலையே அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, அது எப்படி முடியும், ஒரு கதாநாயகி இருந்தால் எல்லா கதையிலுமே அவங்க கூட சேர்ந்து கடைசியில் சுபம்னு முடியும்னு அவசியமே கிடையாது, இந்த கதாபாத்திரத்தில் அவள் விரும்பி காதலிக்கிறா அந்த சுகுமாரங்கிற கதாபாத்திரத்தை, கடைசியில் அவனால் முடியலை, அவன் இறந்து போயிடுறான், இதான கதை, இதில் என்ன மாற்ற முடியும் அப்படின்னோடனே இந்த சரோஜா சொல்லுது, கதாபாத்திரம் சொல்லுது, தயவு செஞ்சு என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த நாடகத்தை இத்தோடு நிப்பாட்டுங்க போதும் அப்படிங்குது, அடுத்த நாள்லேருந்து அரங்கேற்றம் பண்ணாதீங்க அப்படிங்குது. இவர் சொல்கிறாரு, அது எப்படி முடியும், இன்றைக்கி எவ்வளோ பெரிய வரவேற்பு தெரியுமா, அந்த நாடகம் என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்புமுனை, இந்த நாடகத்தை இனிமேல் நான் நிறைய இடங்களில் போட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து புகழ் சேரும், நான் அடுத்தடுத்து கதை எழுத முடியும் அப்படின்னோடனே இந்த கதாபாத்திரம் சொல்லுது, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, உங்களுக்கு ஒரு நாள் முடிஞ்சு வச்சு நாடகம், எனக்கு அப்படி இல்லை, இந்த 7 ஆண்டுகளாக என்னை சித்திரவதை பண்ணீங்க, இந்த கதாநாயகன் கூட சேர்க்காம என் கதாநாயகனை கொண்டு போட்டு இப்படி சித்திரவதை பண்ணீங்க, இன்றைக்கி நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணியும் சித்திரவதை பண்ணிட்டீங்க, இனி ஒவ்வொரு நாளும் இந்த நாடகம் நடக்கும் போதெல்லாம் என் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து என் காதலனுக்காக நான் அழுவனே, என் சுகுமாரனுக்காக அழுவனே, இது உங்களுக்கு வந்து இதாக தெரியலையா, அசிங்கமாக இல்லையா, நீங்கள் ஒரு கதாசிரியர்னு அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, இதில் என்ன இருக்குது, ஒரு கதைனா எல்லாம் தான் அப்படிங்கிறாரு. உடனே இவர் கெஞ்சுது, தயவு செஞ்சு சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த நாடகத்தை இத்தோடன் பாடிடுங்க, நீங்கள் வேறு நாடகம் எழுதி அரங்கேற்றம் பண்ணுங்க அப்படின்னோடனே ஆனந்தகுமார் சொல்கிறாரு, அதெல்லாம் முடியவே முடியாது, இது என் வாழ்நாள் கனவு, 7 வருஷம் கூடி செதுக்கியிருக்கேன், என்னால் இந்த நாடகத்தை நிப்பாட்ட முடியாது, எல்லா இடத்தையும் நான் அரங்கேற்றம் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. இது அப்படியே கோபத்தில் கத்துது, நீ ஒரு துரோகி, நான் நல்ல நினச்சேன், நீ கல்லஞ்சக்காரன், எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் கல்லஞ்சக்காரன் தெரியுமா, உன்கிட்ட இல்லாத குணங்களை பூரா என் காதலன் சுகுமாரங்கிற கதாபாத்திரம் நீ ஏற்றி வச்ச அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, அப்படின்னு நான் ஏற்றி வச்சேன் அப்படின்னோடனே இந்த கதாபாத்திரம் சொல்லுது, சுகுமாரங்கிற கதாபாத்திரம் ரொம்ப யோக்கியமான அறம் சார்ந்த உத்தமமான மனுஷன், ஆனால் இந்த எந்த குவாலிட்டிஸும் ஓன்ட்ட கிடையாது, ஓன்ட்ட இல்லாத இந்த குவாலிட்டிஸு எதுவுமே இல்லாதனால உன்னை விட நல்லா ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ தூரம் படைச்ச, சரி படைச்சல, ஒரு கதாநாயகியை வந்தோடனே கதாநாயகியை பேரலையாக படைச்சி அவனை சேரடாமல் பண்ணல, இதே நீ பண்ணுற அயோக்கியத்தனம் அப்படிங்குது. ஏன் அப்படிங்கிறார், ஏன்னா இந்த சுகுமாரங்கிற கதாபாத்திரத்தில் என்னென்ன குணம் இருக்கோ அந்த எந்த குணமும் ஓன்ட்ட கிடையாது ரியல் லைஃப்பில், அதனாலேயே பெண்களுக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, அதனாலேயே நீ பெண்களை வெறுக்க ஆரம்பித்த, அதனாலேயே இந்த கதாபாத்திரத்தை ஒரு பெண்ணு விரும்பி அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி குணமுள்ள ஒருத்தன் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை நீ சாவடிச்சிருக்க அப்படிங்குது. அப்படி கிடையவே கிடையாது அப்படிங்கிறாரு. உடனே இது சொல்லுது, அதுதான் உண்மை, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், இந்த உயர்ந்த குணங்கள் எந்த குணங்களுமே உனக்கு கிடையாது, எந்த பொண்ணு வந்து ஒரு அழகான பொண்ணு உன்னை சீண்டு கூட பார்க்காது, திரும்பி பார்த்துட்டு போயிடும், ஏன்னா இந்த குவாலிட்டிஸ் ஓன்ட்ட இல்லையே, அதனால தான் எந்த பொண்ணு திரும்பி பார்க்க மாட்டுது, இந்த வன்மத்தை மனசில் வச்சு தான் நீ என்ன செஞ்ச அப்படின்னா ஓன்ட்ட உயர்ந்த குணங்கள் இருக்கிற மாதிரியும் அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கிற மாதிரியும் ஒரு கதாபாத்திரத்தை செஞ்ச, மற்ற எந்த பொண்ணும் சீண்டி பார்க்காதனால தான் ஒரு பேரழகி இந்த கதாபாத்திரத்தை காதலிக்கிற மாதிரி வச்சு
அவன் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனையும் கொன்று ஓட்ட, இது உனக்கு நியாயமா அப்படின்னோடனே அவருக்கு வேத்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பதறி போய் நிற்கிறார். திடீர்னு பார்த்தோம்னா அந்த பொண்ணு அழுகுது, அந்த கதாபாத்திரம் அழுகுது. உள்ளேருந்து மறுபடியும் ஒரு சூலமாக ஒரு உருவம் வருது. என்னன்னு பார்த்தா அந்த சுகுமாரன், இள வாலிப வயது சுகுமாரன் படுத்து கிடக்கான். அவன் நெஞ்சில் ஒரு கத்தி இருக்குது. இந்த சரோஜாங்கிற கதாபாத்திரம் அந்த கத்தி எடுத்து உருவி என்ன செய்யுது அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், என் காதலை சேர்க்காம பண்ண, என் காதலுக்கு உயரிய குணத்தை கொடுத்த, என்னுடைய கதாபாத்திரத்துக்கு இவ்வளோ அழகாக கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி என்னை சீரழிச்சல, நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டு இருக்குது. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா படக்குன்னு சாயிறாரு. கத்தி கீழே வந்துடுது, இவர் படக்குன்னு சாஞ்சிறாரு. மறுநாள் காலையில் செய்தித்தாளில் வருது என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த நாடக ஆசிரியரான ஆனந்தகுமார் நேற்று இரவு மாரடைப்பால் இறந்து போனார். அவர் இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு தான் அவர் இயற்றிய ஒரு நாடகம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அப்படின்னு சொல்லி செய்தித்தாளில் விளம்பரம் வந்திருக்கு. இத்தோடு அந்த கதை முடியுது. ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு எழுத்தாளனுக்கு என்னென்ன உயரிய குணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த கதாபாத்திரத்தின் மூலமாக அந்த எழுத்தாளரை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சு அசோகமித்திரன் இந்த கதை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு. இந்த கதை மட்டும் இல்லை, இதே மாதிரி கிட்டத்தட்ட 80 கதைகள் இருக்குது. 2வது வால்யூம்லையும் இதே மாதிரி இருக்குது. இது அப்போ வந்து 600 ரூபா ஒரு வால்யூம் இருந்தது, 1200 மணிக்கு போட்டிருந்தாங்க. இப்போ காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்ட 2 வால்யூம் கெட்டி ஆட்ட போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1800லேருந்து 2000 ரூபாய்க்குள்ளே இருக்குது. அவசியம் வாசிக்கிறவங்க வீட்டில் இந்த புத்தக தொகுப்பு இருக்கணும். அசோகமித்திரன் மிக முக்கியமான எழுத்தாளர், அவசியம் வாங்கி படியுங்கள். நன்றி, வணக்கம்.